சென்னையில் அந்த துப்புரவு பணியாளர் 10 நாளாக போராட்டத்தில் இருக்காங்க. துறை அமைச்சராக நீங்கள் போய் அவங்களை இன்னும் சந்திக்கலன்னு சொல்லி யார் சொன்னால்? நான் போய் பேசினேன். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், எங்கள் துறையினுடைய செயலாளர், எங்களுடைய ஆணையர் எல்லாம் சேர்ந்து பேசினோம். அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் சொல்லியாச்சு. எந்த அளவுக்கும் நீங்கள் வாங்கின சம்பளத்திலையோ அல்லது சலுகையிலோ எதுவும் குறைக்க மாட்டோம், அப்படியே கொடுப்போம். 1693 பேர் இருக்கீங்க, அத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் NULMல இருக்கிறோன்னாங்க. அது மொத்தமாக டெண்டர் விட்டு அவுட் சோர்சிங் போனதுனால அதில் இருக்க முடியாதுங்கிற விவரத்தை சொல்லியிருக்கோம். நிறையா தொழிலாளிகள் இன்றைக்கு அதுலேருந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. நேற்று 200 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை அவங்களோட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அவர் தொகுதி, அது துறைமுகம் தொகுதி, அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சுமூகமாக இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.